என்னாச்சு அத்தை? அந்த ஜார்ஜினியா எங்க போச்சு? ஜார்ஜினியா போயிடுச்சா? ஷோ, நான் நினைச்சேன். என்னாச்சு தெரியுமா? சாமி காலடியில இருக்க தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுக்க தெளிச்சா எல்லாம் சரியாயிடும். சாமி சாப்பிடலாமா? சாப்பிடுங்க சாமி. எல்லா சாமியும் சாப்பிடலாம். கன்னிசாமி நீங்களும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, எங்க 3 பேருக்கும் யாரோ உயிர் பயத்தை காமிச்சாங்க தெரியுமா? கடைசியில யாரும் வந்து காப்பாத்தல. ஜார்ஜினியாவால தான் தப்பிச்சோம். தமன்னா, அதோ இருக்கான் பாத்தியா அந்த பொடி பையன். அவன் தான் வீடு ஃபுல்லா சித்தார்த்த கிட்ட தீர்த்தத்தை கொடுத்து தெளிக்க சொன்னான். தமன்னா, எதுக்காக அக்கா இப்படி ரூம் அளந்துகிட்டு இருக்காங்க? என்னாச்சு உங்களுக்கு? நானும் உங்க கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எங்க கிட்ட கேட்கறதுக்கு பதிலா நீங்களே அம்மா கிட்ட கேட்கலாம்ல. கேளுங்க. இல்லடா, தமன்னா கிட்ட இருந்த ஜார்ஜினியா இப்போ அக்கா மேல வந்துருச்சோன்னு சந்தேகமா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லக்கா, விஷயம் என்னன்னு சொன்னா நாங்களும் ஐடியா கொடுப்போம்ல. அந்த ராணியை எப்படியாவது தடுக்கணும். அவ போகாம தடுத்தே ஆகணும். அக்கா, அதுதான் நம்மளால முடியவே முடியாதுக்கா. நான் என்ன ஏதுன்னு விவரமே சொல்லல. அதுக்குள்ள முடியாது நடக்காதுன்னு அபசகுனமா பேசுறீங்க. அக்கா, சிச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் ராணிய நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறதானக்கா உண்மை. யோ, உன்னை நான் சாவடிச்சிருவையா? அப்போ என்ன சாக சொல்றியா? என்னம்மா நீங்க? ஏமாமா என்ன சித்தப்பா, காரணத்தை கேட்க சொன்னா அத்தை இன்னும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க. அத்தை சும்மா என்னதான் ஆச்சு? ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? தமனா, அந்த ராணியும் அந்த கன்னிசாமியும் வெளியில நின்னு பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். அவ பொம்மி ஆவிய பத்தி தெரிஞ்சுக்க போறாளா? சொல்றத செய்யறானி. போற வழியில நீ ஏன் போற, எதுக்கு போறன்னு விடை கிடைக்கும். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். என்னக்கா நீங்க இதுக்கா இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அந்த கன்னிசாமி ராணிக்கு ஏதோ பரிகாரம் செய்யற மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லிருக்காரு. அவ்வளவுதானே? அத போய் நாம ஏன் தடுக்கணும்? ஷோ, மக்கு மக்கு. பரிகாரத்துக்காக அவள அந்த கோயிலுக்கு போக சொல்லல. அவ பொம்மியோட ஆவிய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் அவங்க போறா தடுக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அவ சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா அத்தை? அந்த கன்னிசாமி அவர்கிட்ட ஒரு கருப்பு துண்டு இருந்தது இல்ல, அது அவகிட்ட கொடுத்துட்டு ஏதோ சுத்த தமிழ்ல செய்யுள் மாதிரி ஒண்ணு சொன்னாரு. அது என்ன அப்படிங்கறது தான் புரிய மாட்டேங்குது. அத்தை மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. நீர் வடிவில் மும்மூர்த்தியில் ஒருவரான காத்தல் தொழிலை விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் மச்சத்தின் பிறப்பில் ஊழ்வினை வந்து உறுத்து போகின்றது. மத்ஸ்ய அவதாரன்னு அவர் சொன்னாரு. எல்லாரும் வந்து ஒரு கை அரிசியை பையில போடுங்க. அதிகாலை சரணம் சொல்லி குருநாதன் நாமம் பாடி தவறாமல் வருவேனும் சந்நிதி.
அதிகாலை சரணம் சொல்லி குருநாதன் நாமம் பாடி தவறாமல் வருவேன் உன் சந்நிதி. கற்பூர ஜோதியில் உன் உருவம் கண்டேனே ஐயப்ப அம்மா ராணி, இந்த கன்னிசாமியோட தேங்காயில நீயே நெய்ய நெருப்பி விடுமா. உருவம் கண்டேனே ஐயப்ப மாறின் கண்ணில் உன்னை பார்த்தேனே. இனி என்னாலும் உன் தியானம் தான் குருவே. ஹரி ஓம் சிவ ஓம் ஹரி ஓம். ஹரி ஓம் 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 சிவ ஓம் 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 ஹரி ஓம். ஓம் சுவாமியே. சுவாமி, இந்த தேங்காய வீட்டு வாசல்ல உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போயிடுங்க. சாமி, சித்தார்த்த சாமி எதுவுமே சாப்பிடல. நீங்களும் சாமியும் சாப்பிட்டு கிளம்பலாம்ல. இல்ல, இருமுடி எடுத்து தலையில வச்சாச்சு. நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேன். சாமி, சாமிய நல்லா வேண்டிக்கோங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. ஒவ்வொரு சாமியும் மாலை போட்டாங்கன்னா அவர்தாம்மா சுவாமி. அதனால நீ பயப்பட வேணா ராணி. சித்தார்த் சாமி மலையேறிட்டு வர வரைக்கும் அந்த சுவாமி அவர் கூடவே இருந்து காப்பாத்துவாரு. தாத்தா, பாட்டி, நான் வரேன். ராணியை பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவரா சாமி என்ன பாத்துக்கிறா?